Hi students, welcome to our Triple S Chemistry channel. Lesson 1ல இருந்துட்டு electrochemical principle of metallurgy அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். உலோகங்களின் மின்வேதி தத்துவம், அதாவது சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி ஆக்டிவான மெட்டல்ஸ் எல்லாத்தையும் கார்பனை வச்சு ரெடியூஸ் பண்றது, அதாவது ஹீட் பண்ணி ரெடியூஸ் பண்றதுங்கிறது இம்பாசிபிள். அதாவது சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி வினைத்திறன் மிக்க உலோகங்களை வந்து கார்பனை வச்சு வெப்ப இயக்கவியல் கொள்கையை பயன்படுத்தி நம்ம ஒடுக்குறது அப்படிங்கிறது, இதோட அந்த மெட்டல் ஆக்சைடை உலோகமா ஒடுக்குறதுங்கிறது சான்ஸ் கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிளை யூஸ் பண்ணி இந்த ஆக்டிவ் மெட்டல் ஆக்சைட்ஸ்ல இருந்து மெட்டலை பிரிச்சு எடுப்போம், ஒடுக்குவோம். அதாவது மெட்டல் ஆக்சைட்ஸை ரெடியூஸ் பண்ணுவோம். இதுல வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, டெல் ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல டெல் ஜி நாட் அப்படிங்கிறது என்னன்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கிப்ஸ் கட்டில ஆற்றல். என்னங்கிறது வினையில ஈடுபடக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு இன் ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன்? ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? எஃப்ங்கிறது ஃபாரடே, இ நாட்டுங்கிறது இஎம்எஃப், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது மின்கல அழுத்தம். ஆக்சிஜனேட்டர் ஒடுக்குற நிலை மின்கல அழுத்தத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இ நாட்டுன்னு சொல்லுவோம். இங்க கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெல் ஜி நாட் வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்தது அப்படின்னா வினை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? ரியாக்ஷன் வந்து ஃபீசிபிள், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நடக்கும், கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும். டெல் ஜி நாட் வேல்யூஸ் நம்ம நெகட்டிவா இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணோம், இந்த இ நாட் வேல்யூ எல்லாம் என்னது நம்ம நெகட்டிவா இந்த சைட்ல, அதாவது டெல் ஜி நாட் வேல்யூ நெகட்டிவா இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேணும். ஓகேவா? ஸோ மெயின்டைன் பண்ணோம்னா ரியாக்ஷன் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவான மெட்டல் ஆக்சைட் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், மெட்டலா ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம்னா நார்மலா இருக்கக்கூடிய அந்த மெட்டல் இருக்கக்கூடிய மெட்டல் சொல்யூஷனுக்கும் இந்த ஆக்டிவ் மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய மெட்டல் சொல்யூஷனையும் கம்பேர் பண்ணோம்னா ஈஸியா இதுல வந்துட்டு சொல்யூஷன்ல வந்துட்டு அதிக அளவு மெட்டலை கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஆக்டிவ் மெட்டல்ஸ் தான். ஓகேவா? நார்மலா இருக்கக்கூடிய மெட்டல்ஸை விட அது வினைத்திறன் மிக்க உலோகங்கள் தான் அந்த கரைசல்ல என்ன பண்ணுமா, அதிக அளவு உலோகங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு 2 ஈக்குவேஷன்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப காப்பர் பிளஸ் 2Ag பிளஸ், இது இங்க பார்த்தோம்னா Cu2 பிளஸ், இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து எங்க கன்வெர்ட் ஆயிரும், அப்படி இங்க ஷிஃப்ட் ஆயிரும். Cu இந்த இது பாசிட்டிவ்க்கு, அதாவது இதுக்கு ஃபுல்லாத்துக்குமே அந்த 2ங்கிற நம்பர் காமன். ஸோ Cu2 பிளஸ் வந்துடும் பிளஸ் Ag. ஓகேவா? இன்னொன்னு இந்த Cu2 பிளஸ் பிளஸ் ஜிங்க், இப்ப இந்த சார்ஜ் இங்க ஷிஃப்ட் ஆயிரும். அப்ப Zn2 பிளஸ் பிளஸ் Cu. ஓகேவா? பொதுவா இது வந்து என்னதுக்கு, இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி அப்படிங்கிறது வினைத்திறன் மிக்க உலோகங்களை அதோட உலோக ஆக்சைடுகள்ல வந்து கார்பனை வைத்து வெப்ப இயக்கவியல் கொள்கையை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, நார்மலா நம்ம யூஸ் பண்ற மெத்தட்ஸ் வச்சு அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, பிரித்து எடுக்கவும் முடியாது. ஸோ அதனால நம்ம அடுத்த ப்ராசஸா இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலுக்கு வரோம். இங்க வந்து என்ன பண்றாங்க, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி மெட்டல் ஆக்சைடுல இருந்து மெட்டல்ஸை பிரிச்சு எடுக்கிறாங்க. ஓகேவா? இங்க வந்து ஒரு கண்டிஷன் தான், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ நெகட்டிவா இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும், ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபீசிபிளா இருக்கும், அதாவது வினை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ மெட்டல் ஆக்சைட்ல இருந்து நம்மளால மெட்டலை பிரிச்சு எடுக்க முடியும். இதுல ஒவ்வொரு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னன்னா என்ன, எஃப்னா என்ன, இ நாட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். ஆக்டிவ் மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ல பார்த்தோம்னா மெட்டலோட கவுண்டிங் நார்மலா இருக்கக்கூடிய சொல்யூஷனை விட அதிகமான அளவு கரைசல்ல காணப்படும். ஓகேவா? அடுத்து ஃபைனலா இந்த 2 ஈக்குவேஷன்ஸ், இது இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். இன்னும் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எலிமெண்ட் டயக்ராம் கொஸ்டின் மட்டும் தான் நம்ம வந்து இதுல மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.